ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை ஊர் பொதுமக்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தன நகர், ராஜீவ்காந்தி நகர், இச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் சந்தன நகர் பகுதியில் உள்ள குட்டை முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியதில் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. நம்பியூர் அடுத்த பழனி கவுண்டன்புதூர் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை ஊர் பொதுமக்கள் சேர்ந்து கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். மேலும் கால்நடைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரையில் பெய்த கனமழையால் 215 கோடி ரூபாய் செலவில் விடியா திமுக அரசு கட்டிய நூலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. மதுரை நத்தம் சாலையில் 215 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு விடியா திமுக அரசால் அவசர கதியில் நூலகம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. நூலகம் திறக்கப்பட்ட நாள் முதலே மின்தூக்கி, ஏசி ஆகியவை முறையாக இயங்காமல் பழுதடைந்து மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் போதிய வரவேற்பு இல்லாததால் பள்ளிக் கல்வித்துறை மூலம் அருகே உள்ள மாவட்டங்களில் இருந்து பள்ளி மாணவர்கள் நூலகத்திற்கு கல்வி சுற்றுலா போல் அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நூலகத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள கலைக்கூடம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவுக்குள் மழைநீர் புகுந்தது. கட்டடத்திற்கு வெளிப்புறம் இருக்கும் மழைநீர் குழாய் உடைந்து தண்ணீர் ஒழுகியதால் புத்தகங்கள் நனைந்து வீணாகிய நிலையில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலும் மழைநீர் சூழ்ந்தது. இதையடுத்து 2 பிரிவுகளும் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் 215 கோடி ரூபாயை நூலகம் என்ற பெயரில் கரியாக்கியது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு சுந்தரம் செட்டியார் தெருவில் வசித்து வருபவர் சரவணன். இவர் 80 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7 கிலோ வெள்ளிக்கட்டியை வாங்கிக் கொண்டு அவரது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி சரவணன் வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த நிலையில் கொள்ளையடித்து சென்ற நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வஉசி மார்க்கெட்டில் வியாபாரியை அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வஉசி மார்க்கெட்டில் திசை கரைராஜா என்பவர் கடை வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இவரது கடைக்கு அருகே உள்ள கடைக்கு திணை வாங்க வந்த 6 பேர் கடையில் ஆள் இல்லாத நேரத்தில் கடைக்குள் புகுந்து திணை எடுத்துள்ளனர். இது குறித்து ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் 6 பேர் திசை கரைராஜாவை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த வியாபாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் நடத்திய ஒருவரை கைது செய்து தப்பியோடி 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மூதாட்டி செல்லம்மாள் சென்னை சைதாப்பேட்டை துரைசாமி கார்டன் 2வது தெருவில் உள்ள தனது சகோதரியை பார்க்க சென்றபோது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகே இருந்தவர்கள் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின்சாதன பொருட்கள் எதையும் பயன்படுத்த முடியவில்லை என பொதுமக்கள் குமுறுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஆரம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அண்ணா நகர், காமராஜ் நகர், மாதாக்கோவில் உள்ளிட்ட தெருக்களில் நீண்ட நாட்களாக லோ வோல்டேஜ் மின்சாரம் மட்டுமே கிடைத்து வருகிறது. இதனால் மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் என மின்சாதன பொருட்கள் எதையும் பயன்படுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
மின்மிகை மாநிலம் என அடிக்கடி சொல்லிக்கொள்ளும் விடியா திமுக அரசு மின் பற்றாக்குறையை ஏன் தீர்த்து வைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தெருவில் 3 தெரு இருக்குது, 200க்கு மேலே வீடுகள் இருக்குது. எங்களுக்கு வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு அந்த கம்பி 5ஆக கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். குழந்தைங்க படிப்பு பாதிக்கப்படுது, மிக்சி போட முடியல, நைட்டில் குழந்தைங்க வச்சு தூங்க முடியல, ஃப்ரிட்ஜில் பால் வைக்க முடியல, பால் கெட்டு போயிடுது. நாங்கள் ஸ்கூட்டி கூட நாங்கள் வாங்கியிருக்கோம், அதில் எங்களுக்கு பேட்ரி போட முடியல சார். எங்களுக்கு வோல்டேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். திமுக அரசாங்கம் இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக அவங்க மாத்திரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கிறதே இல்லை. இதை எங்களுக்கு இந்த மின்சாரத்தை சரி செஞ்சு எங்களுக்கு அந்த மின்சார குறையை எங்கள் போக்குறதுக்கு இந்த அரசாங்கமும் இந்த இபி மின்சார வாரியமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி மே 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி துவங்கிய 126வது மலர் கண்காட்சியில் 65,000 மலர் தொட்டிகளில் பல லட்சம் வண்ண மலர்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 1,62,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்காட்சியை கண்டு ரசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் மலர் கண்காட்சி மேலும் 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை தாமதமாக செலுத்துபவர்களுக்கான அபராத தொகையை விடியா திமுக அரசு 2.5 மடங்கு உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை தாமதமாக செலுத்துபவர்களுக்கு 60 ரூபாய் அபராத கட்டணம் விதிக்கப்பட்டது. அனைத்து மின் பயனீட்டாளர்களுக்கும் இதே கட்டணம் அபராதமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. விடியா திமுக அரசோ மின் கட்டணத்தை தாமதமாக செலுத்துபவர்களுக்கான அபராத தொகையை 150 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மின் துண்டிப்பு கட்டணத்துடன் அவர்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணத்திற்கு 18% GST தொகையை விடியா திமுக அரசு வசூலிப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உரிய நேரத்தில் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் தவிப்பவர்கள் அம்பானியோ அதானியோ அல்ல, சாமானிய மக்கள் என்பதை விடியா அரசு புரிந்து கொள்ளவே இல்லை என மக்கள் ஆதங்கம் தெரிவித்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நியூ டவுன், நேதாஜி நகர், பெருமாள்பேட்டை, புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் வாணியம்பாடி சுற்றுவட்டார கிராம பகுதிகளான ஈச்சங்கால், சங்கராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதி கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக சாலைகளில் மழை நீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர்.